இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சபையின் ஒழுங்கை நீங்கள் புரிந்து கொண்டிருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன். தேவனை சிறிது நேரம் ஆராதிக்கும்படியாய், எதற்காக? நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பிற்காக. உலகத்தின் தேவைகளை அவர் தானாக கொடுக்கிறார். அருமையான ஒரு வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அதனால அதற்காக என்னுடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறபடி நான் அதற்காக அவர் செய்து முடித்த அந்த மகா பெரிய தியாகத்தை நினைவு கூர்ந்தவளாக அவரை ஆராதித்தோம். அதன் பிறகு இஸ்ரேல் மக்களுக்கு முதல்ல என்ன நல்லா இல்லை, கிடைக்கல. அப்பமும் தண்ணீரும் அவனுக்கு வெறுப்படிச்சு போச்சு. அப்புறம் அது எதை இழக்க போகிறான்? அவன் காணான்னு இழக்கலை, உயிரை இழக்கிறான், பயப்படுறான். இப்போ அப்பவும் தண்ணீரை நாளைக்கு கூட சாப்பிட்டுக்கலாம், இன்னைக்கு உயிர் இருந்தால் தானே சாப்பிட முடியும், இல்லை? ஆக நம்முடைய இந்த ஜீவன் நாம் மரித்து போவதற்காக இந்த உலகத்திலே படைக்கப்பட்டவர்கள் அல்ல, அது நித்தியத்திற்கென்று படைக்கப்பட்டது. இந்த உலகத்தில் பாடுகள் இருக்கலாம், உபத்திரங்கள் இருக்கலாம், ஆசீர்வாதங்கள் இருக்கலாம். ஆனால் இவர்கள் எல்லாவற்றுக்கும் மேலாக அந்த நித்தியத்தை பெற்றுக்கொள்வதற்காகத்தான் நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் பெற்றுக்கொண்டு அதை எழுந்து போனால் அதை விட ஒரு பரிதாபம் என்றும் கிடையாது. இன்றைக்கு உலக மக்கள் என்ன பண்ணுறாங்க? உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக எனக்கு அது வேணும் இது வேணுன்ற பக்கம் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் வேதம், இந்த வேதத்தை ஏன் நாம் படிக்கிறோம்? இது வேதத்தை படிக்கிற நேரம். 6000 வருட மனித வாழ்க்கை ஐயா ஆதாமே ஆரம்பிச்சிட்டார். ஆக 6000 வருட வாழ்க்கையும் படித்து கொண்டு நான் எப்படியாவது எங்கே போயிடணும்? நித்தியத்திற்கென்று பரலோக. நான் இந்த உலகத்திலே 70 வருடமோ 80 வருடமோ 50 வருடமோ வாழ்ந்து மரித்து போவதற்காக படைக்கப்பட்டவன் அல்ல, நித்தியமாய் அவரோடு கூட இருக்க முடியாது படைக்கப்பட்டவன் என்பதை புரிந்து கொள்வதற்காக இந்த வேத ஆராய்ச்சி நேரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயரின் புஸ்தகம் புதிய ஏற்பாட்டில் 310 பக்கம், 310 எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். நமக்கெல்லாம் தெரிந்தது தான், வேகமாக போகலாம். ஒருவனும் வேசிக்கல்லனாகவும் யாருக்கு சொல்றாரு? பவுலடிகளார் நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு எனக்கு சொல்றாரு. என்ன சொல்றாரு? எச்சரிக்கையாயிரு. எனக்கு இதுல ஒரு புதிய சின்ன விளக்கம் கிடைச்சது. எனக்கு இதை விட்டு போட்டவன் யாரு? ஏசா. யார்கிட்ட விட்டு போட்டான்? யாக்கோபு கிட்ட. தம்பி அதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா? அவர்களுக்கு தெரியாதா? ஓரளவுக்கு தெரியும். ஓரளவுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், தெரிஞ்சுக்கலாம், கற்றுக்கலாம். ஒரு கொஞ்ச நாளில் கற்றுக்கலாம். ஆக அண்ணன் தம்பி குக்கு, நல்ல குக்கு, நல்ல அருமையான சூப் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா மாதிரி ஒரு கேக்கு, நல்ல என்ன இது, ரிச் ப்ளம் மேலே இது ஃபுல் க்ரீம் கேக் பண்ணுறாரு அவர். அப்போ ஏசா ரொம்ப பசியோடு வரான் வெயிலில். எனக்கு கொஞ்சம் அது குடுறா. இவன் என்ன பண்ணான்? சேஷ்டபுத்திர பாக்கியம். சேஷ்டபுத்திர பாக்கியம் என்ன? முதற் பேரானவனுக்குரிய தகுதி, தலைமகன். முதற் பேரானவனுக்குரிய என்ன தகுதி? அவனுக்கு டபுள் போர்ஷன். அவனுக்கு எல்லாமே ரெட்டிப்பு. முதல் மகனுக்கு என்ன பாரு? ரெட்டிப்பு. ஆக என்ன சொல்கிறான்? வித்து போடணும். அவன் என்ன சொல்கிறான்? அடே இப்போ குடிப்பியா, அது என்ன சொல்லிட்டு அது சரி எடுத்துக்கோன்னு சொல்லிடுறான். ஆனால் யாக்கோபு அது எதுவும் எடுக்கல. அப்போது இங்கே சொல்லும்போது சொல்கிறாரு, ஒருவேளை போஜனத்துக்காக ஏசா என்ன பண்ணுறான்? அந்த நேரத்தில் கொஞ்சம் சாப்பாடு கிடைச்சா போதும்னு சொல்லிட்டு அதனுடைய விலை என்ன இருக்கும்? 10 ரூபாய் இருக்கும். அதற்காக 1 கோடி ரூபாய் இழக்க முடியுமா? சேஷ்டபுத்திர வாக்கியன்றது மிகவும் ஸ்லாக்கியம் பெற்றது. ஆனால் அதை ஒரு நாளும் அவன் இழக்கவில்லை. அந்த தகுதியை யாக்கோபு என்ன பண்ணுறான்? வாழ்நாள் முழுதும் அவனை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறான். அந்த அளவுக்கு யாக்கோபு நல்லவன். ஆக ஆனால் நான் நினச்சேன், எனக்கு காரணம் என்னென்னா, இந்த வாழ்க்கையில் எனக்கு அப்படி வயசாகிடுச்சுனால நீங்களாம் எப்படி தெரியல, அந்த ஒருவேளை ஆகிறத தவிர வேறு என்ன இருக்குது? காலையில் சாப்பிட்டேன்,
நடுவில் ஒன்றும் இல்லை, கால் நீட்டினாக்கிற 1 மணிக்கு போயிட்டு என்னது அடுத்த வேலை சாப்பாடு. 3 வேளை சாப்பாடு சாப்பிட முடியுமா? அவையார் என்ன சொன்னாங்க? ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய், 2 நாளைக்கு 7 என்றாய் 7. 2 நாளைக்கு சரிங்க, நாளைக்கு எனக்கு கொஞ்சம் வேலைகள்லாம் இருக்குதுப்பா, மொத்தமாக ஒரு 25 இட்லி கொடுத்துட்டு சாப்பிட முடியுமா? முடியாது. இன்னைக்கு இருக்கிற அந்த மத்தியானத்துக்கு 3 இட்லிலாம், மத்தியானம் என்னப்பா அதே இட்லி சாப்பிட்டுக்கலாம்ப்பா. காலையில் தேங்காய் சட்னி, மத்தியானம் தக்காளி சட்னி, அந்த 4 இட்லி தான். வாழ்க்கை எவ்வளோதான்? அப்போ தான் யோசனை பண்ணு. சரியாக தான் சொல்கிறாரு. இந்த வாழ்க்கையின் மொத்தமே என்னதான்? அந்த ஒரு வேளை போஜனம் தான். அடுத்த வேளை போஜனத்தை சாப்பிடுறது நான் இருப்பேன் என்று எனக்கு தெரியாது. சரியா? ஆக அந்த ஒருவேளை போஜனத்துக்காக நீ ஏன்டா உன்னுடைய புத்திர ஸ்வீகார பாகத்தை இழந்து போகிறாய் என்று எனக்கு சொல்லுகிறார். புத்திர ஸ்வீகார பாகம் எனக்கு எங்கே இருக்கிறது? எனக்கு பரலோகத்தில் இருக்கிறது. இழந்து போனவன் யார்? அண்ணன் இழந்து போகிறான். யாக்கோபை பெற்றுக்கொண்டானான் பாடல், அவனும் இழந்து போகிறான். யாக்கோபை இழந்து போனானா பெற்றுக்கொண்டானா? இங்கே படிங்க. அதன் பிறகு அவர்கள் அங்கே மன்ற இந்த அதிகாரத்தை நம்ம அப்புறம் படிக்கலாம். 19ஆம் வசனம். எக்கால முழக்கத்தின் இடத்திற்கும் 18 கூட படிங்களேன். அன்றியும் தொடக்கூடியதும் அக்கினி பற்றி எரிகிறதும் மலையினிடத்திற்கும் மந்தாரம், இருள், பெருங்காற்று ஆகிய இவைகளிடத்திற்கும் எக்கால முழக்கத்தினிடத்திற்கும் வார்த்தைகளுடைய சத்தத்தினிடத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. இங்கே எழுதுறார் நீங்கள் வந்து சேரவில்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் அங்கே அவர்கள் சேர்ந்தார்கள். யாத்ராகமம் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் பல இடங்களில் பார்க்கலாம். யாத்ராகமம் 24:17 பாருங்கள். 24:17 100ஆம் பக்கம். பழைய ஏற்பாடுல 100ஆம் பக்கம் 101 பழைய ஏற்பாடு. அப்படியே திருப்பங்க, மொத்தத்தை திருப்பங்க, மொத்தமாக திருப்பா. 101 அங்கே பேக்கில் 101ஆம் பக்கம். யாத்திராகமம் 25ஆம் அதிகாரம் 101ஆம் பக்கம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். மலையின் கொடுமுடியிலே கர்த்தருடைய மகிமையின் காட்சி இஸ்ரவேல் புத்திரருடைய கண்களுக்கு பட்சிக்கிற அக்னியை போல் இருந்தது. ரொம்ப பயங்கரமான ஒரு காட்சி. கர்த்தருடைய பிரச்சனை இருக்கிறது மிகவும் பயங்கரமானது. 20ஆம் அதிகாரம் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 3ஆம் நாள் 94ஆம் பக்கம் 19ஆம் அதிகாரம் 16. 3ஆம் நாள் விடியற்காலத்தில் இடி முழக்கங்களும் மின்னல்களும் மலையின் மேல் கார்மேகமும் மகா பலத்த எக்கால சத்தமும் உண்டாயிற்று. பாளையத்தில் இருந்த ஜனங்கள் எல்லாரும் நடுங்கினார்கள். 19ஆம் வசனம். இதுதான் தேவன் மனிதனோடு கூட நேரடியாக பேசினார், தன்னை நேரடியாக காண்பித்தார். அது அத்தனை பயங்கரமாக இருந்தது. அதெல்லாம் கூட பெருசு அல்ல. ஆனால் இவனுக்கு என்ன பிடிக்கல? 22ஆம் வசனம். ஆசாரியர்களும் தங்களுக்குள்ளே சங்காரம் பண்ணாதபடி பரிசுத்தம் படுத்தவங்களுக்கு தான் பிடிக்கல. இப்ப நம்ம காலையில் அதான் பார்த்தோம். இவனுக்கு எப்படி இருக்கணும்? அசுத்தமா இருக்கணும். காலையில் ஏஞ்சி நாங்கள் நேற்றெல்லாம் பார்த்தா சாயந்தரம் என்ன பண்ணது, ரோட்ல வர முடியல. ஆயிரக்கணக்கான பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறான் மாலையில். ஆக மனுஷனுக்கு அசுத்தமா இருக்கணும். அவனுக்கு போய் பரிசுத்தமாயிரு அவனுக்கு என்ன பண்ண முடியல, அவனுக்கு அது பிடிக்கல. கர்த்தர் வேற பயங்கரமாக்குறாரு. அதனால என்ன சொல்றான் அவன்? 19ஆம் வசனம், 20ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். மோசேயை நோக்கி நீர் எங்களோட பேசும், நாங்கள் கேட்போம், தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக. தேவனுடைய தீர்மானத்தில் அடிக்கடி நாம் பார்த்துருக்கிறோம். 3 காரியங்கள் கிடையவே கிடையாது. ஒன்று ஆசாரியன் கிடையாது. தேவனுக்கும் ஆசாரியன் யார்? எல்லா மதத்தில் இருக்கு இல்லையா? இன்னைக்கு கூட
எல்லா மதத்தில் இருக்கு. நீங்கள் கோயிலுக்குள்ளே போனீங்கன்னா அங்கே உள்ள யார் இருக்காரு? அர்ச்சகர் இருக்கார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் நடுவில் ஒரு மனுஷன் மிடில் மேன் இருக்கிறான். அது இறைவனுடைய சித்தம் அல்ல. இப்போ நம்ம பார்த்த மாதிரி நேரடியாக என்ன பாடுறான்றார். நேரடியாக என்கிட்ட பேசு. நான் யார் உனக்கு? நான் உனக்கு அப்பா. அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகார். எப்படி ஜெபம் பண்ணுனீங்க? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் கடவுளே அப்படித்தான் ஜெபம் பண்ணோம். நான் அப்படியா? பிதாவே. எங்கள் கடவுளே கிடையாது, படம்ல எங்கள் பிதாவே. ஆக ஒரு தகப்பங்கிட்ட நீ ஏன்டா நேரடியாக பேச முடியுங்கிறது? நான் நடுவில் ஒரு ஆள் நேரடியாக பேசு. நான் கூட நேரடியாக பேசுகிறேன், என்னை உனக்கு காண்பிக்கிறேன்னு சொன்னேன். மனுஷன் என்ன சொல்லிட்டான்? வேணாம், உங்கள்கிட்ட நேரடியாக பேச எனக்கு பயமாக இருக்குது. சும்மா பொய் அது. நான் சொல்கிறேன் 17 சொல்கிறான், எங்களோட தேவன் எங்களோட பேசாதிருப்பாராக, பேசினால் நாங்கள் செத்து போக மாட்டோம். இன்றைக்கு வரைக்கும் மனிதன் என்ன பண்ணுறான்? எல்லா மதத்துலேயும் கிறிஸ்தவ மதத்தில் நேரடியாக மனுஷன் தேவனோட பேச முடியுதா? இடையில யார் தேவைப்படுது? பாதிரியார், பாஸ்டர், எவாஞ்சலிஸ்ட் எல்லாம் தேவைப்படுறாங்க நடுவில். ஆனால் கடவுள் சொல்கிற நீ எங்கிட்ட நேரடி. அப்போது சரி, நீ கேட்குறியா? உனக்கு நான் நடுவில் இடையே என்ன பண்ணுறேன்? ஆசாரியனை நான் உனக்கு தருகிறேன்னு தான் நேச கொடுத்தேன். அதே மாதிரி ராஜாக்கள் அவருடைய பிளானில் கிடையாது. ஆனால் என்ன பண்ணுறான்? எங்களுக்கு ஒரு ராஜா வேணும்னு கேட்குறான். சரி, அவர்கள் என்னை தான் ஒதுக்குகிறார்கள், அவனுக்கு ராஜாவை ஏற்படுத்த ராஜாவில் என்னன்னா எல்லாம் ஒழிஞ்சு போச்சு. அதன் பிறகு ஆலயம் கட்டினான்னாரு. அவர் நான் உனக்கு கேட்டேன்னா, நீ எனக்கு எவ்வளோ பெரிய ஆலயம் கட்டுவேன்? எவ்வளோ பெரிய இப்போ காட்டுறாங்களே ராமருக்கு பெரிய எவ்வளோ பெரிய 1000 ஏக்கரு, அப்புறம் இவர் வருவார் 2000 ஏக்கர். எவ்வளோ பெரிய ஆலயத்தை தேவனை கட்ட முடியும்? உன்னால் கட்ட முடியாது. மனுஷர் கைகள்லாம் கட்டுறது நான் என்ன பண்ண மாட்டேன், நான் வாசம் செய்ய மாட்டேன். சர்வ வியாபி, வியாபத்திருக்கிற தேவனுக்கு இவன் கட்டணம் தேவை. அதனால என்ன பண்ண, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அப்படிக்கு இடிபட்டு போகும். இப்போ மறுபடியும் என்ன பண்ணுகிறான்? இஸ்ரேல் எப்படியாவது அங்கே போய் அந்த மசூதி இடிச்சுட்டு கோயில் கட்டணும்னு நினச்சிருக்கிறான். கரெக்டாக சொல்கிறேன், அது என்னுடைய விருப்பம். நீங்கள் கடைசியாகவே பார்த்தா அங்கேயே தேவாலயம் இல்லை, பரலோகத்து என்ன இல்லை, தேவாலயம் கிடையாது. அதனால நடுவில் ஆசாரியன் என்பவன் கிடையாது. நீயே தான் ஆசாரியன், நீயே தான் என் கூட பேச வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறாரு சொல்கிறார். அப்போ ஆனால் இவர் என்ன பண்ணிட்டாங்க, இவன் என்ன பண்ணிட்டான்? இங்கே 19ஆம் எபிரேயர் புத்தகம் 17ஆம் 12ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இங்கே 311 310 புதிய ஏற்பாட்டில் 310 12 நீங்க படிக்கிறீங்களா? ட்ரை பண்ணுறீங்களா? படிங்க. என்ன சொல்றீங்க? எக்காலம் 19 எக்கால படிங்க. எக்காலம் நோக்கத்தில் வார்த்தைகளிடையே சத்தத்திற்கும் நீங்கள் வந்து சேரவில்லை. அந்த சத்தத்தை கேட்டவர்கள் பின்னும் தங்களுக்கு வார்த்தை சொல்லப்படாதபடிக்கு வேண்டிக் கொண்டார்கள். இப்போதான் நம்ம பார்த்தோம் பழைய ஏற்பாட்டில். அவன் சொல்றான், வேணாம், எங்களுக்கு கடவுள் என்கிட்ட பேச வேணாம். அதுதான் சொல்றாருங்க. அவன் சொல்லிட்டான், நீ அந்த மாதிரி இடத்துக்கு நீ வந்து சேரல. 22ஆம் வசனம். நீங்களோ சியோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும் சொல்லிட்டு வர்றாருங்க. பரலோகத்தில் எப்படி இருக்க போகிறது? பரலோகத்தில் சியோன் மலையிலே எருசலேம், அங்கே வந்து 1000-10,000 தேவதூதர்கள். அப்புறம் 23 என்ன? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை. இப்ப முதற் பேரானவன் எழுந்து போனாத ஏசா என்ன பண்ணிட்டான்? எழுந்து போனான். யாக்கோபு பெற்றுக்கொண்டானாத யாக்கோபு பெற்றுக்கல. இங்க என்ன சொல்றான் கர்த்தர்கிட்ட? எவ்வளவு சாமி நீ என்ன பண்ணாத, நீ என்கிட்ட பேசாத. இவர் சொல்லும்போது சொல்றாரு, ஆனால் யோசோ யாக்கோபுடைய புத்திரர் என்ன பண்ணிட்டாங்க? இவங்களாம் யாக்கோபுடைய புத்திரர்கள் தானே, இல்லைங்களா? அவன் என்ன பண்ணிட்டான்? அவன் வந்துட்டு அதை இழந்து போகிறான். இப்போ இந்த முதற் பேரானவர்கள்ன்றது எப்படி கேட்டிங்கன்னா, நீங்கள் என்னாகும் புத்தகத்தில் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். என்னாகமும் 3ஆம் அதிகாரம்
இங்கே 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 சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு. 170 பக்கம். ஒரு தேவனுடைய தீர்மானத்தில் ஆசாரிகள் என்பது கிடையாது. ஆனால் கேட்ட பிறகு ஆசாரியர் வந்த பிறகு ஆசாரியனை வந்துட்டாலே முதற் பேரானவன் தான். ஆசாரியனை வந்துட்டா அவன் முதற் பேரானவன் தான். அதை தான் எழுதுறாரு இங்கே 39ஆம் வசனத்தில். என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 39ஆம் வசனம் 170 பக்கம். மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியர் யாரு? ஆசாரிய கோத்திரம். ஆசாரியர்களாக இருக்கிறவர்கள் அவர் யார்? அவங்க முதற் பேரானவர்கள். அவங்க லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 27,000 பேரா இருந்தார்கள். இப்போ மொத்தம் எத்தனை கோத்திரம் முதல்ல இஸ்ரவேல்ல? 12 கோத்திரம் இல்லையா? 12 கோத்திரம் எது வந்து ஆசாரிய கோத்திரம், லேவி கோத்திரம். லேவி கோத்திரத்துல ஒரு வீட்டில் 10 பிள்ளை இருந்தா 10 பிள்ளை யாரு? முதற் பேரானவன் தான். 11 கோத்திரத்தில் இருக்கிற எத்தனை பேர் இருந்தாலும் என்னது? முதல்ல இருக்கிறவர் தான் முதல் பேரானவர். புரியுதுங்களா? அப்போ என்ன சொல்லி கொடுக்குறாரு இந்த நாளிலே உங்களுக்கும் எனக்கும் ஒரு சொல்லிக் கொடுக்கு என்னன்னு கேட்டா, நீ ஆசாரியனாக இருந்தாலே நீ யாரு? நீ முதல் பேரானவன் இல்லைங்களா? அதனால தான் நீங்க உங்களை என்னன்னு சொல்லியிருக்காரு கர்த்தருடைய தீர்மானம். நீங்க யாரு? நீங்க ராஜரீக ஆசாரிய கூட்டம். உன்னை என்ன சொல்றாரு? இவனுக்கு அது புரியல. இவன் ஆசாரியன் என்பதை புரிந்து கொள்ளாதவன் தான் இன்னைக்கு என்ன செய்கின்றான்? ஆசாரியன் இடத்துல ஓடிக்கொண்டு இருக்கிறான். கிறிஸ்தவ மார்க்கத்தில், இந்து மார்க்கத்தெல்லாம் விடுங்க அவ்வளோ. ஆனால் கிறிஸ்தவ மார்க்கத்தில் இவனுக்கு என்னன்னு புரியல. கிறிஸ்தவ மார்க்கத்தில் அவர் யார்? உனக்கு அப்பா. என்கிட்ட கேளுன்றார். இப்போ சொன்னார் என்ன பாரு, என்ன நோக்கி பாருன்றார். இவங்க வர்றான், அங்கெங்கேயோ ஓடுறான். ஆனால் எனக்கு அவனுக்கு அவரை அப்பாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. பரலோகத்துக்கு எங்கள் பிதாவே. புரியுதுங்களா? அதனால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர ஸ்வீகார பாக்கியம். இதுல இது மொத்தத்திலையும் சொல்லும்போது சொல்றார் யாத்ராகமம். நான் வர இன்னைக்கு சீக்கிரமா போனோம். இன்னைக்கு பார்த்து பெரிய சப்ஜெக்டு. 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். 4ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். இருமா, தமிழ்ல படிங்கம்மா, தமிழ்ல படிங்க. அப்பொழுது நீ பார்வோனோடே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன், என்னுடைய சேஷ்ட புத்திரன். மொத்தத்தையும் சொல்றாரா வெறும் லேவிய சொல்றாரா? இஸ்ரவேல் மொத்தத்தையும் சொல்றாரு. மொத்த பேரும் சொல்றாரு என்னுடைய சேஷ்ட, என்னுடைய முதல் பேரான குமாரன்றாரு. அந்த ஸ்லாக்கியத்தை என்ன பண்றாங்க? இழந்து போய்கிறான். புரியுதுங்களா? அப்ப இஸ்ரவேல் யார் என்றார்? என் குமாரன் மாத்திரமல்ல, என்னுடைய சேஷ்ட மூத்த குமாரன் அவன் தான். இஸ்ரவேல் தான். உலகத்திலே அநேக ஜாதிகள் இருக்கலாம், ஆனால் இஸ்ரவேல் யாரு? என்னுடைய சேஷ்ட குமாரன் சொல்றாரு. அவன் என்ன பண்றாரு? அதை எழுந்து போயிட்டு தன்னுடைய 12 கோத்திரத்தில் இருக்கிற ஒரே ஒரு ஆசாரிய கோத்திரமாகிய லேவிக்கு அதை கொடுத்துட்டான். அந்த லேவி கோத்திரத்தை வந்தனால இதை பார்த்து பிடிச்சிட்டானான்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு யாக்கோபு புஸ்தகம் கர்த்தர் யாருக்கு வந்தார்? அவர் இயேசு கிறிஸ்துவோ தமக்கு சொந்தமானவர்களே வந்தார், சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. நீங்க அதே மாதிரி திங்க அங்க போங்க, எபிரேயர் 12ஆம் அதிகாரம் போங்க. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். புது உடன்படிக்கை அவர் எடுத்துட்டேன். 310ஆம் பக்கம், 24ஆம் வசனம், 310ஆம் பக்கம், 24ஆம் வசனம், 24ஆம் வசனம் படிங்க. புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசுவின் இடத்திற்கும். அந்த புது உடன்படிக்கை தான் இப்ப நம்ம அனுசரிச்சோம். பழைய உடன்படிக்கை என்பது வேறு. பழைய உடன்படிக்கை என்பது பாம்பை கண்டா பாம்பு வெட்டணும், அப்படி இல்லை. இப்போ மாத்திட்டார் இல்லைங்களா? நீ பாவம் செய்தாலும் நான் உனக்காக எல்லாத்தையும் செய்து முடித்தேன், உன் பாவங்களை மன்னித்து விட்டேன் என்று இந்த கர்த்தர் கல்வாரியிலே சரீரத்தை பிற்க கொடுத்து ரத்தம் செஞ்சினார். மத்திய இயேசுவினிடத்திற்கும் ஆபேலினுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிறோம், நன்மையானவைகளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்தின் இடத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். ஆபேலுடைய ரத்தம் என்ன பேசுச்சு? ஆபேலை கொலை பண்ணது யாரு? யார் அவன்? சொந்த அண்ணகாரன்.
ஆபேலை கொலை பண்ணது யாரு? முதல் ரத்த சாட்சி. நீங்க சொன்னது முதல் ரத்தம் சிந்தது அந்த ஆடு. ஆனால் முதல்ல ரத்தம் சிந்தது யாருங்க? அவன் வந்து ஆட்டை பலி கொடுத்துட்டான். ஆனால் முதலாவதாக மனுஷரிலே கொலை செய்யப்பட்டவன் யார்? ஆபேல். கொலை செய்தவன் யார்? அப்போ ஆபேல் என்ன செய்யறான்? சாமிகிட்ட என்ன கேட்கறான்? என்ன கெஞ்சிக்கிறான்? என்னன்னு கெஞ்சிருப்பான்? இவங்க சொல்ற முடியும். ஆபேல் பேசுனதை காட்டிலும் நலமானது. ஆமா சாமி, அவன் தெரியாம என்னை கொண்டுட்டான்ப்பா, எங்க அண்ணன் என்னை மன்னிச்சிருந்தாரு இல்லையா? அப்படித்தானே பண்ணிருக்கணும். கடவுள் மன்னிச்சிட்டாரா? காயின் மேல என்ன பண்ணாரு? அடையாளத்தை போட்டு போடா நீ போயிடுச்சுக்கிறீங்க. ஆபேல் அந்த மாதிரி ஜெபம் பண்ண, எங்க அண்ணனை ஒன்றும் பண்ணிட்டாத சாமி, எங்க அண்ணன் தெரியாம என்னை கொலை பண்ணிட்டான். அதான் எழுதுறாரு பொலிட்டிக்கல. அப்போ அதை மாட்டில் அதிகமாக நலமான யார் பேசுந்தா? அவர் என்ன பேசுறாரு? அதாவே உங்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது. அவரை கொலை பண்ணது யாரு? சகோதரன் தான் கொலை பண்றான். ஆபேல கொலை பண்ணது யாரு? அவன் சகோதரன். இயேசு கிறிஸ்து கொலை செய்தது யாரு? யூத மக்கள் தான். இவனை கொலை செய்யும், இவனை சிலுவையில் சொல்லி சொன்னது யாரு? யூதர்கள் தான் சொன்ன. பிதாவே இவளுக்கு மன்னியும். இந்த ரிப்பீட்டன்ஸ் அழகாக சொல்றாரு. அவர் அதுதான் சொல்லிட்டு போறாரு. முதலாவது அது ஒன்றும் நம்ம முதற் பேரான வருது உள்ள. அதனால இங்க பவுலடிகளார் சொல்றாரு, அவன் வந்து முதற் பேரானோட இழந்துட்டான்டா, நீ வந்து லேவியன், நீ வந்துட்டு முதற் இதை படிச்சுக்கலாம். 39 படிச்சுங்களா? 39 லேவியரை கணக்கு போட்டாங்க இல்லைங்களா? அப்புறம் 43 படிங்க. 42 எண்ணாகமம் 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 170ஆம் பக்கம். 42 4ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம் 170ஆவது பக்கம். 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 42ஆம் வசனம். 3:40. அப்பொழுது மோசே தனக்கு கட்டளையிட்டபடி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ள முதற்பேரான யாவரையும் எண்ணினான். இப்போ எங்க என்னன்றாங்க? முதல்ல யார் எண்ணிட்டான்? லேவி கோத்திரத்தை மாத்திரம் எண்ணிட்டாங்க. லேவி கோத்திரத்தை மாத்திரம் எண்ணும் போது அந்த வீட்டில் இருக்கிற எல்லா ஆண் குழந்தையும் எண்ணிக்கலாம். ஏன்னு கேட்டால் ஒரு லேவிக்கு பிறந்துட்டால் அவன் யார் தான்? அவன் முதற் பேரானவன். ஒரு ஆசாரனாக இருக்கிறவன் முதற் பேரானவன். என்ன 24,000 பேர் இருந்தாங்க. ஆனால் இங்கே என்ன சொல்றாரு? 11 கோத்திரத்தில் என்றாங்க, யாவரையும் எண்ணினார்கள். 43ஆம் வசனம். ஒரு மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள முதற்பேரான ஆண் பிள்ளைகள் எல்லாரும் பேர் போக எண்ணப்பட்ட போது 20,273 பேரா இருந்தாங்க. பாத்தீங்களா? ஒரு கோத்திரத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறான்? 26,000 பேர் இருக்காங்க. 22,000 நம்ம சொல்றது 22,000. ஒரே கோத்திரத்துல 22,000 பேர் கேட்டா அந்த கோத்திரத்துல இருக்கிற எல்லா ஆண்களையும் கணக்கு எடுத்துக்கிறான். ஆனால் நீங்க 11 கோத்திரத்துல எவ்வளவு பேர் இருக்கிறான்? 27,273 பேர் இருந்தாங்க. அப்போ லேவி கோத்திரத்தில் 22,000 பேருக்கு 22,000 பேர் மீட்டுக் கொள்ளப்பட்டாங்க. அப்போ மிச்சம் எவ்வளோ நிற்குதாங்க? மிச்சம் வந்து 273 பேர் மிச்சம் நிற்கிறான். அவன் மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும் இல்லைங்களா? அது எப்படி நீங்களும் என்ன மீட்டுக் கொண்டான்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாடு வசனம் இருக்குது. மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். தேவனுக்கென்று அவனுக்கு சொந்தமானவர்கள். தேவனுக்கு அது பெரிய சப்ஜெக்ட். சரி, 45 கடைசியில் படிங்களேன். மிருகஜீவன் அவர்கள் 45 கடைசியில் லேவியர் என்னுடையவர்களாக இருப்பார்கள். மிருகம் எங்க வருது? லேவியர் என்னுடையவர்களாக இருப்பார்கள், நான் கர்த்தர். அப்ப லேவியன் என்பவன், ஆசாரியன் என்பவன் யாருடையவன்? அவன் வந்துட்டு கர்த்தருடையவன். அவன் யார்? அவன் முதற் பேரானவன். எவ்வளவு ஸ்லாக்கிங் கொடுத்துருக்கா பாருங்க. இதை உங்களுக்கும் எனக்கும் புரிய வைப்பதற்காக இவ்வளவு காரியத்தை செஞ்சு வச்சிருக்காரு 4000 ஆண்டுக்கு முன்பதாக. நீங்களும் நானும் சாதாரண ஆட்கள் கிடையாது. நாம் எல்லாம் ஆசாரியர்களாக இருக்கிறோம். ஆசாரியர்கள் என்று கேட்டால் நம்ம என்னத்துக்கு? நமக்கு முதற் பேரானவர்கள். நமக்கு 2 பங்கு. நீ யாரு? நீ யாருடையவன்? நீ வந்து நீ தேவனுடையவன், நான் கர்த்தர் என்று சொல்லி முடிக்கிறேன். அப்போ மீட்டுக் கொள்ளப்பட வேண்டும். லேவியுடைய புத்திரருக்காக மற்ற கோத்திரத்து பிள்ளைகளும் மீட்டுக்கினாங்க. மிச்சம் எவ்வளவு பேர் இருக்கிறான்? 273 பேர் இருக்கிறான். அவன் எப்படி மீட்டுக் கொள்வது? 47ஆம் வசனம். அவைக்கு 5 சேக்கல் விதமாக பரிசுத்த சேக்கல் கணக்கின்படி வாங்குவாயாக. அந்த சேக்கலானது 20 கேரா. அப்படியே வாங்கும்போது வாங்கி சொல்றான். அப்ப 48 படிங்க. 48
லேவியருடைய தொகைக்கு அதிகமானவர்கள் மீட்கப்படும் திரவியம். ஆக அவர்கள் எப்படி மீட்கப்பட்டார்கள்? ஆரோன் லேவியருடைய புத்திரர்கள் எவ்வளவு பேர் இருந்தார்களோ அவ்வளவு பேர்கள் லேவியின் புத்திரர்களாக மீட்கப்பட்டார்கள். அதிகமாக இருந்தால் எப்படி மீட்கப்பட்டார்கள்? எதனாலே மீட்கப்பட்டார்கள்? வெள்ளியாது ஒண்ணு மீட்கப்படும் திரவியத்தை ஆரோனுக்கும் பொறுப்பாக அது பொன்னினாலே மீட்கப்பட்டார்கள் அவர்கள். சரிங்களா? பொன்னினாலே அவர்கள் மீட்கப்படுகிறார்கள். அதை தான் அங்கே நம்முடைய பேதுரு சொல்லுகிறார். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 318 பக்கம். புதுசில முதல் பக்கம் 318. அழிந்து போகிற பொன் அக்னியினாலே 18 வசனம். 18-19 உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையினின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். போதும். இப்ப அங்கே இஸ்ரவேலில் 11 கோத்திரத்தில் மிச்சர்கள் எப்படி மீட்கப்பட்டான்? வெள்ளியினாலோ பொன்னினாலோ நீங்கள் சொன்ன மாதிரி திரவியத்தினாலே மீட்கப்பட்டான். நீ அவிதமாக மீட்கப்படவில்லையடா. நீ எப்படி வெளியே மீட்கப்பட்டிருக்க? நீ அடுத்த வசனம். குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் மீட்கப்பட்டீர்கள் என்று. ஆக இந்த முதற் பேரானவர்கள் சும்மா இங்க படிச்சுட்டோம். நம்ம என்னன்னு படிச்சா? நீ எங்க அங்க பரலோகத்தில் என்ன படிச்ச? எபிரேயர்ல எழுதுறாரு, முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய முதற் பேரானவன் யார்? அவன் ஆசாரியன். அவன் மீட்டுக் கொள்ளப்பட்டவன் இல்லைங்களா? அவன் ரெட்டிப்பு சுதந்திரத்தை பெற்றவன். அவன் தேவனுடையவன். அவனுக்கு தான் அங்க முதலாவது இடம் இல்லைங்களா? நீங்கள் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரான சர்வசங்கமாக சபைகள். தம்பி, நீங்க எதனா சபைக்கு போறீங்களா? ஏமா எங்க இருக்குது ஏஜி? திடீர்னு ஏஜிக்கு போறீங்களா? மெம்பர்ஷிப் இருக்கா உங்களுக்கு? இல்லை மெம்பர்ஷிப் இருக்குல்லண்ணா உங்களுக்கு? எல்லா கோயிலும் இருக்குது மெம்பர்ஷிப் இருக்குல்ல? சந்தா கட்டுறீங்களா? உங்களுக்கு தெரியல, அப்பாவுக்கு தெரியும். என்ன பார்த்தா சந்தா ஏஜியில் சந்தா கொடுக்க மாட்டாங்க. அது ரோமன் கேத்தலிக்ஸு, சிஎஸ்ஐ, டிஎல்சி, இசிஐ இவங்க மட்டும்தான் அந்த சந்தா சிஸ்டம் வச்சுருக்காங்க. மற்றதில் வந்து காணிக்கை தசமம் பார்க்கணும். காணிக்கை இது எழுதுறது இல்லை. சந்தா கடையில் மாட்டாங்க. ஆனால் தசமம் பாகம் எப்படி கொடுப்பாங்க? அதை ஒரு கவரில் போட்டு அப்படி கொடுத்துருவாங்க. அது கட்டாயம் கிடையாது. அதை கம்பல் பண்ணுவாங்க. இல்லை இருக்குது. பட் ஏதோ ஒரு லிஸ்ட்டு இருக்கும் அவங்கக்கிட்ட, மெம்பர்ஷிப் லிஸ்ட்டு. அதுக்கு ஏன்னா கல்யாணத்துக்கெல்லாம் போகணும்னா அவங்க லிஸ்ட்டு இருக்கும்ல. அதுதான் இப்போ ஜெகோர் சம்மாவில் என்ன பண்ணாங்கன்னா, இங்கே வந்து மெம்பர்ஷிப் கிடையாது. அதாவது பக்சிங் அவர்கள் அவ்வளோ யோசனை பண்ணுறாரு. உன் பேர் எங்கே எழுதியிருக்குண்ணா? அங்கே எழுதியிருக்குண்ணா அவன் பேர். இங்கே எழுதி பிரயோஜனம் இல்லை. எங்கே எழுதிருக்கணும் அவன் பேர்? பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் முதற் பேரானவன யாரு? அவன் ஆசாரியன். அதுதான் எல்லாரும் பார்க்கணும் இல்லைங்களா? அப்போ ஆசாரியனா இல்லாதவன் யார்? அவன் யார்? முதற் பேரானவன் கிடையாது. சரிங்களா? அப்போ ஒரு ஆசாரியன் நோக்கி நீ ஓடிட்டினாலும் நீ யாரு? நீ ஆசாரியன் கிடையாது. இன்னொரு மனுஷன் நோக்கி ஓடிட்டினாலும் அவர் யாரும் இல்லை, உனக்கு அப்பா கிடையாது. ஆனால் அப்படி ஒரு கூட்டம் இருக்குதாங்க. அதையும் சொல்கிறாருங்க. நீங்கள் படிங்க 23 கொஞ்சம் மொத்தம் படிங்களேன். எந்த வசனம்? அதே எபிரேயர் 11:12-23. நம்ம படிச்சுருக்கிற சப்ஜெக்டா கை வச்சு கொண்டு தான் நாங்கெல்லாம் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதற் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபையினிடத்திற்கும் யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவனிடத்திற்கும். இப்ப கவனிங்க, இப்ப கரெக்டா எனக்கு பதில் சொன்னீங்க. தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளின் இடத்திற்கும். என்ன அர்த்தம் அப்படின்னா? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் என்ன அர்த்தம் அப்படின்னா? நம்ம டயர்ட் ஆகிடுச்சா? இன்னும் சாஞ்சிட்டேன், அப்படியே சாஞ்சிட்டேன். ஷீபா என்னமோ வேற என்ன நோண்டினுக்கிறா. ஜிபு என்ன அர்த்தம் அப்படின்னா? பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி. முதற் பேரான சர்வசங்கம். புரியுதா உங்களுக்கு? இப்போ புரியுதா? முதற் பேர் சர்வசங்கன்றது முதற் பேரானவன் யாரு? தன்னை ஆசாரியன் என்று ஏற்றுக்கொண்டவர். அந்த ஆசாரியனை ஏற்றுக்கொள்ள வசனம் பார்த்து நம்ம முடிச்சிடலாம். எனக்கு டைம் ஆயிடுச்சு.
இப்போ இங்கே அர்த்தம் சொல்லிட்டா முடிச்சிடலாம். பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகள் என்னது? அந்த நம்ம தான் முதல் பேரான வந்துட்டியா உன்னே நீ எங்கே அங்கே அப்படி நம்மள இருப்ப நீ அந்த ஆசாரியன் பின்னாடி போன அவங்க தங்களை ஆசாரியத்துவத்தை இழந்த அப்படி இல்லை, அது அப்படி இல்லை. இங்கே என்னால் இங்கிலீஷில் வாட் இஸ் தட் இன் இங்கிலீஷ்? ரீட் இட் இன் இங்கிலீஷ். 23 எபிரேயர் 12:20. பூரணராக்கப்பட்ட இப்போ இங்கிலீஷில் படுறா. 12:20 படிமா. To the general assembly and church to the and church of the firstborn which are written in heaven, and to God the judge of all, and to the spirits of just men made, மெதுவாக அப்படி அங்கே தான் படிக்கணும் படி. and to the spirits of just and to the spirits of just men made perfect. அப்போ just men வேற என்ன டிரான்ஸ்லேஷன் இருக்குதா? நீ படி. அதே தானா? அப்போ ஜஸ்ட் பண்ணான்னு எப்படி? he may be a Hindu, he may be a Hindu. இன்றைக்கு உலகத்தில் தெய்வமில்லை சொல்கிறவனோட இருக்கான். ஆனால் எப்படி இருக்கான் அவன்? ஜஸ்டா நீதிமானா இருக்கிறானா இல்லையா? நிறைய பேர் இப்போ நம்முடைய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நல்ல கண்ணு அவங்களாம் யார்? அவங்களுக்கெல்லாம் கடவுள் இல்லைன்னு சொல்கிறான். ஆனால் அவர் மாதிரி நேர்மையாக வாழ்ந்தவன் கிடையாது. அப்போ அது இங்கே சொல்கிற ஜஸ்ட் மேன் ஹூ ஆர் மேட் பெர்ஃபெக்ட். அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமா இல்லையா? அவன் ஹிந்துவாக இருக்கலாம், அவன் முகமதியனாக இருக்கலாம், கிறிஸ்தவனாக கூட இருக்கலாம். அவனுக்கு வந்துட்டு நான் ஆசாரியனை தெரிந்து கொள்ளவில்லை, வேற எங்கேயோ போயினுக்கிறேன் ஆசாரியனை தேடி. அவனுக்கு ஒரு இல்லை இருக்கு, அதெல்லாம் எனக்கு தெரியாது சாமி, எனக்கு அதெல்லாம் சொல்லிக் கொடுக்கலையா? அவனுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கணுமா இல்லையா? ஆக ஹூவர் யூ பி, இஃப் யூ ஆர் ஜஸ்ட், நான் பாவம் தான் பண்ணுவேன், நான் அழிஞ்சு தான் போனேன், அழிஞ்சு போ. ஆனால் உலகத்திலே நீதிமானாக நியாயமானாக வாழுகிறவன் அவனுக்கு என்ன சொல்றாரு? தே ஆர் ஆல் பெர்ஃபெக்டட். அதுதான் இங்கே சொல்றாரு. தேவனிடத்திற்கும் பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளிடத்திற்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. அது அப்புறம் 1000 வருஷத்துல ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதெல்லாம் வருது. ஆக நமக்கு வந்துட்டு எங்க போட்டோம்? நம்ம முன்னாடியே இதெல்லாம் கர்த்தர் நமக்கு தெரியாம போயிருக்கலாம். இங்க இவ்வளவு தூரத்துல ஒரு இருண்ட கண்டத்துல இருக்கலாம். அது பெரிய அமெரிக்காலேயோ அல்லது இங்கிலாந்துலயோ இருக்கிறவனுக்கெல்லாம் தெரியாம போனதெல்லாம் என்ன பண்ணிருக்கான் நம்ம கர்த்தர்? இந்த இருண்ட பூமியில எங்க பார்த்தாலும் விக்கிரங்கள் இருக்கிற ஒரு தேசத்துல நம்மை கர்த்தர் வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார். நமக்கு இந்த சத்தியங்களை போதித்து கொண்டு இருக்கிறார். இல்லாத உலகத்தில் எங்க வேணா இருக்கலாம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படும் என்று வேதம் போதிக்கிறது. அதனால நாம் அந்த பரலோகத்திற்கு பேர் இருக்கிற முதற் பரவ சரசங்கமாகிய நாம் வந்திருக்கிறோம். ஆகினால கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இப்போது நீங்கள் எப்படி நீங்கள் ராஜரீக ஆசாரிய கூட்டமாக 3-4 வசனத்தை மாத்திரம் படித்து முடிச்சிடலாம். யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 333ஆம் பக்கம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும். ஆமா, அதனால நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்ம என்ன வாக்கியிருக்கிறார்? அவர் ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். நீ ஆசாரியர் ஆகிட்டால் நீ யாரு? நீ முதற் பேரானவன், நீ ரெட்டிப்பாட சொத்துக்கு நீ உரிமையாளன், நீ கர்த்தருடையவன். இவ்வளவும் அதில் இருக்குது. அதே மாதிரி 5ஆம் அதிகாரம் 338ஆம் பக்கம், 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம், 338, பேஜ் நம்பர் 338. 5ஆம் வெளிப்படுத்த ரெவலேஷன் 5th chapter 9th and 10th words. And they sang a new song, saying, "You are worthy to break the scroll and to open its seals, for you were slain and have redeemed us to God by your blood out of every God by his blood redeemed us. தேவன் இந்த இரத்தத்தினாலே மீட்டு. தமிழ் படிமாத தேவரே புஸ்தகத்தை வாங்கவும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் பாத்திரராயிருக்கிறீர். ஏனெனில் அடிக்கப்பட்டு கோத்திரங்களிலும் பாஷைக்காரர்களிலும் ஜனங்களிலும் ஜாதிகளிலும் இருந்து எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டு கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசீர்வதித்தீர். பேதுரு புஸ்தகம், பேதுரு அந்தகாரத்திலிருந்து ஆச்சரியமான ஒளி. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
deliver the godly out of temptation. நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி திரண்டு கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள். ஆக தேவனுடைய திட்டத்திலே தீர்மானத்திலே நீங்களும் நானும் ராஜரீக ஆசாரம் என்பது ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. நீங்கள் சாதாரண ஆளும் கிடையாது. யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம், யாத்திராகமம் 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், 93ஆம் பக்கம், பழைய ஏற்பாடு 93ஆம் பக்கம். நீங்கள் எனக்கு 93 19ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யமும் போதும், பரிசுத்த ஜாதியுமாய் இருப்பீர்கள். நீங்கள் எனக்கு ஆசாரிய ராஜ்யம். ஆமா, அவருடைய தீர்மானம் நீங்களும் எனக்கு ஆசாரிய ராஜ்யம், ஆசாரியர்கள் ராஜாக்கள். ஆனால் அதை புரிந்து கொள்ளாமல் ஏசா இழந்து போனான், யாக்கோபை பெற்றுக்கொண்டான் பார்த்தார். யாக்கோபுடைய பிள்ளைகள் தானே, அவர்களுக்கு முழுதுமாக இழந்து போனான். இவன் புத்திர சுவீகார பார்த்து ஏசா இழந்துட்டான், விற்று போட்டான். யாக்கோபின் பிள்ளைகளும் என்ன பண்ணாங்க, ஆல்ரெடி சோல்டு. கிறிஸ்துவ என்ன பண்ணுறாங்க, விற்று போட்டாங்க. தே ஹவ் லாஸ்ட் இட். ஆனால் அதுதான் சொல்கிறார், ஒன்றுக்குமே உதவாத எங்களை நீங்களும், அதுதான் பவுலடிகளை சொல்கிறார், புறஜாதியாகல நமக்கு இந்த தேசத்தில் ஏதோ ஒரு கல்லையோ மண்ணையோ அது அடிக்கடி ஜெபம் பண்ணாதான். நம்ம அப்படி தான் இருந்துருக்கணும். நமக்கு இந்த செய்தி, இந்த சத்தியம் வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. கர்த்தர் நம்ம அதிகமாக நேசத்தினால் எவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை நம்ம கொடுத்து நம்ம அவருடைய பிள்ளைகளாக மாத்திரல பரலோகத்தில். அதான் சொல்கிற புத்திர சுவீகார பாக்கியம், இவ்வளோ பெரிய ஸ்லாக்கியத்தை ஏண்டா சோத்துக்காக நீ எழுந்து போகிற. ஒருவேளை சோறு தான், அந்த ஒருவேளை சோறு கூட we are not sure of it. அடுத்த வேலை சோறுக்கு நமக்கு ஆர் யூ ஷுவர் ஆஃப் இட்? இல்லை, ஆர்டர் பண்ணிட்டு தொப்புன்னு வந்துடுறான். பார்த்துருக்கீங்களா? இல்லை, இந்த வீட்டுக்கு வந்துடாமான்னு சொல்லிட்டு போகிறான், முடியல. ஸோ அந்த ஒருவேளை போதனும் கூட நமக்கு நிச்சயம் கிடையாது. அதற்காக நீ எதை எழுந்து போகாத, உன்னுடைய புத்திர சுவீகார பக்கத்தை எழுந்து போகாது. யூ ஆர் ப்ரெஷியஸ். நீ வந்துட்டு தேவனுடைய ஆசாரியன் என்றாலே நீ முதற் பேரானவன். ஆசாரியனாக இருக்கும் என்றால் நீ முதற் பேரானவன். உனக்கும் தெய்வத்துக்கு மத்தியிலே ஆசாரியன் தேவை கிடையாது. நீ அவரை அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவீகாரத்தை பெற்றுக் கொண்டு இருக்கிறார். இதை விட்டுட்டு இன்னைக்கு உட்காந்து நீ மனிதர்கள் எடுத்துடும் ஆசார எடுத்துடும் ஓடிக்கொண்டே இருப்பா என்றால் கர்த்தருக்கு வேதனை தான் போடும். அவர் சொன்ன மாதிரி வேதனை, அவர் வேதனை இருக்காமல் இருக்காதா? அதனால் என்ன கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்கள், நாம் கர்த்தரை அதிகமாக நம்ம நேசிக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்கிறோம். அதனால தொடர்ந்து கர்த்தருக்கு நெருக்கமாக அவர் நம்ம இவ்வளோ யோசித்து இவ்வளோ எழுதி வச்சுக்கிறார். இப்போ வேதனை என்ன உங்களுக்கு தெரியுத தம்பி, அது தூக்கி வெளியே விசிறச்சில்லாமல் 6000 வருடமாக அவருடைய சத்தியத்தை அவர் எழுதி பாதுகாத்து நம்மிடத்தில் கொடுத்துருக்கிறார். ஆக அதை நாம் கூடுமான வரைக்கும் எவ்வளோ புரிந்து கொள்ள முடியுமோ அதை புரிந்து கொள்ள கர்த்தர் நமக்கு கிருபை செய்வார். ஜெபம் செய்வோம். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, நீர் எங்களுக்கு போதுமானவராக இருக்கிறீர். உம்மை நோக்கி பார்க்கும்பொழுது நீ எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறீர். கர்த்தாவே, உலகத்திலே சாத்தான் எங்களை சாவுக்கு நேராக, கர்த்தாவே கொல்லிவாய் சர்ப்பமாய் எங்களை சாவுக்கு நேராக இழுத்து கொண்டு போகும்போது எங்கள் தேவன் சாவை வென்றவராக, மரணத்தை ஜெயித்தவராக, பாதாளத்தை ஜெயித்தவராக, சாத்தானை ஜெயித்தவராக, பாவத்தை ஜெயித்தவராக கர்த்தாவே நாங்கள் நித்தியமாய் உம்மோடு கூட கர்த்தாவே வாழும்படியாய், முதற் பேரானவர்களாய், உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் வாழும்படியாய் கர்த்தாவே நீர் எங்களை போதித்து வழி நடத்துகிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். கொடுத்திருக்கிற குடும்பங்களுக்காக, கொடுத்திருக்கிற உறவுகளுக்காக, கொடுத்திருக்கிற சபைக்காக கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலே கூட நாங்கள் ஒன்று சேர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக ஒன்று கூடி எங்கள் தேவனை ஆராதிக்கும்படியாய், வேதத்தின் ரகசியத்தை நாங்கள் கர்த்தாவே கற்றுக்கொள்ளும்படியாய், கர்த்தாவே எங்களுடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எங்கள் தேவனை துதிக்கும்படியாய், கர்த்தாவே நீர் எங்களோடு செய்து கொண்ட அந்த புதிய உடன்படிக்கை கர்த்தாவே நாங்கள் மீண்டுமாக ஒரு நாள் உம்மை நோக்கி பார்த்தவர்களாக, கர்த்தாவே ஜீவனை பெற்றுக்கொண்டவர்களாக, 2000 வருடங்கள் முன்பதாக என் தேவன் எனக்காக இந்த பூமியிலே வந்தார். அவர் எனக்காக பாடுபட்டு அடித்து கர்த்தாவே அவர் மரணத்தை ருசி பார்த்து அவர் பாதாளத்துக்கு இறங்கி அங்கே இருந்து கர்த்தாவே உயிர் தெழுந்தவராக அவர் மக்களோடு கூட 40 நாள் வாழ்ந்து பரலோகத்துக்கு சென்றிருக்கிறார். அவர் மீண்டுமாக வரப்போகிறார். அவருடைய வருகையின் சத்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது என்பதை அறிந்து கொண்ட பிள்ளைகளாக உமக்கென்று காத்திருக்கிற ஒரு சபையாக நாங்கள் காத்திருக்கத்தக்கதாக கர்த்தாவே திரும்ப 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 எங்களுடைய மேலான ஸ்தாயிகளை கர்த்தாவே நாங்கள் எத்தனை மேன்மையானவர்கள், உம்முடைய சிரேஷ்ட புத்திரர்கள் என்பதை திரும்ப திரும்ப எங்களுக்கு
போதித்து கொண்டிருக்கிற கர்த்தாவே, நாங்கள் அநேக நேரங்களில் இதை அலட்சியம் செய்கிறோம் சுவாமி. உலகத்தில் இருக்கிற அந்த ஒருவேளை போஜனத்தை பார்த்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. எங்களுடைய கர்த்தாவே அந்த சிரேஷ்ட பாக்கியத்தை நாங்கள் எழுந்து போகாதபடிக்கு எங்களுக்காக பரலோகம் காத்து கொண்டிருக்கிறது. எங்களுக்காக கர்த்தாவே நீர் எங்கள் வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறதை நாங்கள் ஒரு நாளும் மறந்து போகாதபடிக்கு அதையே நோக்கி பார்த்தவர்களாக, எங்கள் தகப்பனை நோக்கி பார்த்தவர்களாக, எங்கள் தகப்பனோடு பேசி கொண்டிருக்கிறவர்களாக கர்த்தாவே எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க நீங்கள் கிருபை செஞ்சிருக்கோம். உமக்கும் எங்களுக்கும் இடையிலே கர்த்தாவே எந்த மனிதனும் நாங்கள் கர்த்தாவே நீங்கள் கரைத்து கொள்ளப்பட்டீர்கள், மனிதர்களுக்கு அடிமைகளாகாதீர்கள் என்று சொன்னது போல கர்த்தாவே உமக்கும் எங்களுக்கும் இருக்கிற உறவை எந்த மனிதனும் பிரித்து போடாத அப்படி கர்த்தாவே நேரடியாக எங்கள் தகப்பனோடு கூட உறவைத்து கொண்டிருக்கிற மக்களாக இந்த பூமியில வாழ கிருபை செய்கிறோம். கொண்டு வந்திருக்கிற உங்களுடைய எல்லா